ஹாய் மக்களே வணக்கம். வாழைத்தண்டை எப்பயும் நீள் வாக்கில் வெட்டாமல் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வெட்டும் போது நமக்கு அந்த நார் ஈஸியாகவே பிரித்து எடுக்க முடியும். சாப்பிடும் போது கண்டிப்பாக பல்லில் மாட்டவே மாட்டாது. அதையும் குட்டி குட்டிஸாக கட் பண்ணிவிட்டு விஸ்க் வச்சு அடிக்கும் போது அந்த மிச்சம் இருக்கிற நாருமே அதில் வந்துடும். நான் இதில் வாழைத்தண்டு கூட்டு தான் செய்ய போகிறேன். எவ்வளோ நார் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். அந்த கூட்டில் எனக்கு நாரே தெம்படலை. அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு நல்லாவே கிடைச்சது. அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக வீக்லி ட்வைஸ் கூட எடுத்துக்கலாம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் என்ன தான் ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்குது எடுத்துக்கோனாலும் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. இது கூட சைடில் நான் எந்த குழம்போ ரசமோ எதுவுமே வைக்கல. ஏன்னா அதை ஏதாவது வச்சா அதை எடுத்துடுவாங்க, இதை நிறுத்திடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் இந்த கூட்டு மட்டும்தான் வச்சேன். நல்லாவே எடுத்துக்கிட்டாங்க. வாழைத்தண்டு, பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்ல 4 விசில் விட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய் மிக்சியில் நல்லா கொரகொரப்பாக அடித்து எடுத்துட்டு, அது கூட எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்தால் வாழைத்தண்டு கூட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா சாப்பிடாதவங்களுக்கு இப்படியெல்லாம் கொடுத்தா தான் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.